Good morning, students. Today we will discuss about the 9th chapter, the axial skeleton system. The axial skeletal forms the main axis of the body. It consists of the skull, hyoid bone, and vertebral column and thoracic cage. The first part was skull. The skull is composed of two sets of bones. What are the two sets? Cranial and facial bones. It consists of 22 bones, which are 8 are cranial bones சொல்லலாம், 8 கபால எலும்புகள் சொல்லுவோம், அண்ட் 14th ஃபேசியல் போன்ஸ் இருக்குது. இந்த cranial bones பார்த்தீங்கன்னா ஃபார்ம் த ஹார்ட் ப்ரொடக்டிவ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பிரெயின் அண்ட் கால்டு பிரெயின் பாக்ஸ். மூளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி வச்சுருக்கு. கெப்பாசிட்டி ஆஃப் த கிரானியம் பார்த்தீங்கன்னா 1500 cubic millimeters. These bones are joined by sutures or immovable. அப்படின்னா ஒரு அசைய முடியாத மூட்டுகள்னு சொல்கிறோம். They are paired parietal, paired temporal, and individual bones such as frontal and sphenoid and occipital and ethmoid. இது எல்லாமே பார்த்திங்கன்னா immovable bone அப்படின்னு சொல்லலாம். The large hole in the temporal bone is that is called external auditory meatus அப்படிங்களா. இந்த ஃபேசியல் போன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில்லா, சைக்கோமேட்டிக், பேலண்டைன், லாக்ரிமல், நாசல் அண்டு பேரட் போன்ஸில் வேறு மேண்டிபிள் இருக்குது. லோயர் ஜாவில் பார்த்தீங்கன்னா போமர் அண்டு அன்பேர்டு போன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேசியல் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ஃபார்ம் ஆஃப் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கல். ஸ்கல்லோட முன்பகுதியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். சிங்கிள் யூ ஷேப்டு ஹையாய்டு போன் இஸ் present at the base of the buccal cavity. buccal cavity அடியில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்டு ஹையாய்டு போன் இருக்கும். இஸ் ஒன்லி ஒன் போன் வித்தவுட் எனி ஜாயிண்ட். ஒரே ஒரு போன் தான், எந்த ஜாயிண்ட்டும் இதில் கிடையாது. ஈச் மிடில் லேயர் கண்டைன்ஸ் 3 tiny bones, அதாவது malleus, ingus அண்டு stapes. கலெக்டிவ் they are called aeroceles அப்படின்னு சொல்கிறோம். The upper jaw is formed of the maxilla and lower jaw is formed of the mandible அப்படின்னு சொல்லலாம். சரியா, கீழ்த்தாடை மற்றும் மேல்தாடை எலும்புகள். The upper jaw is fused with the cranium is immovable அப்படின்னு சொல்லலாம். immovable ஒரு அசைய முடியாத ஒரு மூட்டுகளாக இருக்கும். The lower jaw is connected with the cranium, the muscles and movable இருக்கும். The most prominent opening பார்த்தீங்கன்னா ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அண்ட் நாசல் கேவிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா foramen vaccinum is a large opening found at the posterior base of the skull அப்படின்னு சொல்லலாம். த்ரூ திஸ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஓப்பலங்கட்டா the brain descend the down and spinal cord அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கல் பாருங்கள். இதில் வந்து பேரட்டல் போன் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா நாசல் போனு, ஸ்பினாய்ட் போன், அடுத்து டெம்பரல் போன் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா எத்மாய்டு, லாக்ரிமல் போன் இருக்கும். அடுத்து சைக்கோமேட்டிக் போன் இருக்கும். மேக்ஸில்லா மேண்டிபிள், மேக்ஸில்லானா மேல்தாடை எலும்பு மற்றும் மேண்டிபிள்னா கீழ்த்தாடை எலும்புகள்லாம் கிளியராக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வெர்டிபிரல் காலம் பார்க்குறோம். வெர்டிபிரல் காலம் எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம்.
It consists of 33 serially arranged vertebrate are interconnected by the cartilage known as invertebral disc அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிபிள் காலம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல் ஆரம்பித்து டூ எங்கேன்னு பார்த்திங்கன்னா பெல்விஸ் ஃபார்ம் ஆஃப் த மெயின் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். உடல் பகுதியை முக்கியமாக உருவாக்கக்கூடிய பகுதி போன்னு சொல்லலாம். இந்த வெர்டிபிள் காலம் ஹேஸ் 5 மேஜர் ரீஜன் இருக்குது பார்த்திங்கன்னா cervical, thoracic, lumbar and sacrum. இதில் பார்த்திங்கன்னா 5 sacral vertebrae பார்த்திங்கன்னா found in the infant and fused form of the one bone adultனு சொல்லலாம். 5 ஒன்றா சேர்ந்து ஒரு எலும்பாக மாறி இருக்கும். அது மாதிரி காக்சிக் எலும்பு பார்த்திங்கன்னா 4 coxal vertebrae found in the infant and fused from one போனாக இருக்கும் என்ன அடல்ட்டில். அது சில்ட்ரனாக இருக்கும்போது சைல்டாக இருக்கும்போது இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 4 காக்சியல் போன் இருக்கும். இதே இது மெச்சூர் ஆன பிறகு என்னன்னா ஒரு போனாக கன்வெர்ட் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் வெர்டெப்ரா ஹேஸ் a central hollow portion and the neural canal through which spinal cord passes சொல்லலாம். ஃபஸ்ட்டு வெர்டெப்ரா பார்த்திங்கன்னா கால்டு அட்லஸ் அப்படிம்போம். செகண்ட் வெர்டெப்ராக்கு பேர் ஆக்சிஸ் அப்படிங்கிறோம். அட்லஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிபிள் காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியன்னு சொல்லலாம். சப்போர்ட் த ஹெட் அண்ட் சர்வஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ரிப்பு அண்ட் மஸ்குலாச்சர் ஆஃப் த பேக்னு சொல்லலாம். எலும்பு தசைகள் அணிகிறதுக்கும் தலைப்பகுதிக்கும் சப்போர்ட்டாக இருக்குது ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். வெர்டிபிள் காலம் தான் நீங்கள் டயக்ராம் பார்க்குறீங்க. அதில் cervical vertebral பார்த்திங்கன்னா ஒரு 7 போன் இருக்கும். thoracic vertebral ஒரு 12 இருக்கும். அடுத்து lumbar vertebral பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்கும். அதுமாதிரி sacrum பார்த்திங்கன்னா ஒரு 5, அதுமாதிரி coccyx ஒரு 4 வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி போனாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டெர்னம் பார்க்குறோம். செஸ்ட் போன் அப்படின்னு சொல்கிறோம். Sternum is a flat bone in the mid-ventral line of the thorax அப்படின்னு சொல்லலாம். It provides space for attachment of the thoracic ribs and abdominal muscles அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிப் கேஜ்னா என்னன்னு பார்த்தோம்னா there are 12 pairs of rib cage இருக்குது. ஈச் ரிப் பார்த்தீங்கன்னா thin flat bone connected dorsally to ventral column and ventrally to the sternum அப்படின்னு சொல்லலாம். It has 2 articulation surface on the dorsal end and is called bicephalicன்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 7 pairs of the ribs called true ribsன்னு சொல்கிறோம். 6 vertebro sternal ribsன்னு சொல்லலாம். dorsally they are attached to the thoracic vertebrae and ventrally they are connected to the sternum. இது இயல்பாக கைலின் கார்ட்லேஜோட அது ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 8th 9th 10th பேருக்கு ஆஃப் த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, டூ நாட் ஆர்டிகுலேட் தான் டேரெக்ட்லி ஸ்டெர்னத்தோட டைரெக்டாக வந்து இது 8th 9th பேர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காது. பட் ஜாயிண்ட் வித் கார்ட்லேஜினஸ் ஹைலின் கார்ட்லேஜோட அது ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த பார்ட் ஆஃப் த 7th ரிப்பாக இருக்கும். ஸோ தேசர் கால்னு சொல்லுவோம், ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 வெர்டெப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ்ன்னு சொல்லலாம். அது லாஸ்ட்டு 11th and 12th பேர் இருக்கு இல்லையா, நான் கனெக்டட் வென்ட்ரலி அது வந்து கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிடாமல் தனி நிற்கும். இதே பேர் கால்டு ஃப்ளோட்டிங் வெர்டெபிள் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ thoracic vertebral பார்த்திங்கன்னா ஸ்டெர்னம் வந்து பார்த்திங்கன்னா டுகெதர் ஃபார்ம் த ரிப் கேஜ்னு சொல்லலாம். ரிப் கேஜோட வேலைன்னு பார்த்தோம்னா லங்ஸு, ஹார்ட்டு, லிவரு அண்ட் ஆல்சோ ப்ளே த ரோல் ஆஃப் ப்ரீத்திங் கூட இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது ஆக்ட் பண்ணது. இதில் பார்த்தோம்னா 1 to 7ங்கிறது இந்த ட்ரூ ரிப்னு சொல்கிறோம். 8 to 10 இருக்கு இல்லையா, 8, 9, 10 வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்து 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இதோட ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா, ரைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்குறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா the bones of the upper and lower limbs along with the girdles constitute the appendicular skeleton சொல்லலாம். இந்த appendicular skeleton கம்போஸ் பார்த்தீங்கன்னா 126 போன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெக்டோரல் கிரிடில் பார்க்குறோம். இந்த அப்பர் லிம்ப் ஆர் அட்டாச்டு இந்த பெக்டோரல் கிரிடில்னு சொல்லலாம். திஸ் ஆர் வெரி லைட் அண்ட் allow the upper limbs to degree of mobility not seen anywhere else in the body. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிடில் ஃபார்ம் த 2 havels 2 அரைப்பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஈச் ஆகுதுன்னா பெக்டோரல் கிரிடில் கன்ஸ்டாவிய கிளாவிஸ் ஆர் கோலார் போன்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்கேப்புலா அப்படிங்கிற பகுதி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கேப்புலாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் தின் ட்ரையாங்குலர் போனாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிப் கேஜ் பிட்வீன் த செகண்ட் அண்டு 7th ரிப்னு சொல்லலாம். இட் இஸ் ஸ்லைட்லி எலிவேட்டட் ரிட்ஜ் கால்டு ஸ்பைன் which brought the flat expanded process called acromion அப்படின்னு சொல்லலாம். ஏக்ரோமியன் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். கிளாவிஸ் பார்த்திங்கன்னா அர்டிகுலேட் த வித் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். பிலோ த ஏக்ரோமியன் இஸ் த டிப்ரெஷன் கால்டு கிளினாய்டு கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அர்டிகுலேட் த ஹெட் அண்ட் ஹியூமரஸ் இருக்குது. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஈச் கிளாவிஸ் பார்த்திங்கன்னா இஸ் லாங் சிலிண்டர் போனாக இருக்கும். இதுனா 2 கர்வேச்சர்ஸ் இருக்குது. இது லைஸ் ஹரிசாண்டலி கிடைமட்டமாக இருக்கும். கன்ஸ்ட் ஆஃப் ஆக்சல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரெண்டையுமே அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க அதை டயக்ராம் பார்த்துட்டு வரலாம். பெக்டோரல் கிரிடில்லேருந்து கிளாவிஸ் ஏக்ரோமியன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, கிளாவிஸ் இருக்குது, கிளினாய்டு கேவிட்டி பாருங்கள், ஸ்கேப்புலா ஹியூமரஸ் அண்டு அல்னா ரேடியஸ் கார்பல்ஸ் மெட்டா கார்பல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் லிம்ப் பார்க்குறோம். அப்பர் லிம்ப் எடுத்துட்டோம்னா கன்சிஸ்ட் ஆஃப் 30 செப்பரேட் போன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் மொபிலிட்டின்னு சொல்லலாம். ஸ்கெலிட்டல் ஆஃப் த ஆர்ம் the region between the shoulder and elbow என்ன சொல்லணும்னா ஹியூமரஸ் அப்படிங்கிறோம். இந்த ஹெட் அண்ட் ஹியூமரஸ் articulate with the clinoid cavity of the scapula to form the shoulder joint அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்டல் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரஸ் articulate பார்த்திங்கன்னா 2 foramen போன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ரேடியஸ் அண்டு அல்னான்னு சொல்கிறோம். 2 போன் இருக்கும். இல்லை ஃபோரான் பார்த்திங்கன்னா ஃபோரான் ரீஜனில் பிட்வீன் த எல்போவில் பார்த்திங்கன்னா எல்போ அண்ட் ரிஸ்ட் ரெண்டுமே இருக்குது. அந்த ஃபோரான் ரீஜனுங்கிறது இந்த வந்து ஒலிகிரானன் ப்ராசஸ் இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுவிட்ச் அப்பர் எண்ட் ஆஃப் த அல்னாமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுன்னா பாயிண்ட் டு போர்ஷன் த எல்போவுக்கு கீழே இருக்க பகுதின்னு சொல்லலாம். ஹேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பல்ஸு மெட்டா கார்பல்ஸு பேலன்ஸஸ், அதாவது மணிக்கட்டு எலும்பு விரல் எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த எலும்புகள்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கார்பல்ஸ் பார்த்துட்டோம்னா ரிஸ்ட் போனில் ஒரு 8 நம்பர் பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 2 ரோஸாக இருக்கும். அதோடைய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸில் ரிஸ்ட் டன்னல் லைக் அப்பியரன்ஸாக இருக்கும். டியூ டு த அரேஞ்ச்மெண்ட் த கார்பல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெகமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த டன்னல் டேம்பிள் பார்த்திங்கன்னா கார்பல் டன்னல் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டன்னல் சிண்ட்ரோம்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா narrow spaces found by the bones and ligaments. The wrist பார்த்திங்கன்னா get narrowed and pinches the medium nerve ஆகிடும். அதுக்குன்னா போன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகி ஒரு மாதிரி ஆகிடும்.
அதோட சிண்ட்ரோம் தான் மோஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்க்கு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் உமன் ஹூ கன்ஸ்டன்ட்லி ப்ளே டெக்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ், உங்களுக்கெல்லாம் போன பொழுது அன்றைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் மாதிரி இந்த போன் வந்து ரொம்ப நேரம் குறுகி போயிடும். அதான் நம்ம கார்பரேட் சென்டர்னு சொல்கிறோம். அடுத்து மெட்டா கார்பல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 5 நம்பர் ஆஃப் மெட்டா கார்பல்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 14 நம்பர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெல்விக் கிரிட்டில் பார்க்குறோம். இடுப்பு வளையம்னு சொல்லுவோம் இல்லையா, பெல்விக் கிரிட்டில் பார்த்திங்கன்னா இஸ் ஹெவி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸ்பெஷலி ஃபார் வெயிட் பேரிங், உடம்போட வெயிட்டை தாங்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இட் இஸ் கம்போஸ்டு 2 hip bones called coaxial bones and secure the lower limbs and axial skeletal system அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உடம்போட கால்பகுதி செயலை பாதுகாக்கிறது தான். சிறுவது வித் சாக்ரமெண்ட் காக்சிக். இந்த ஹிப்போன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரம் த பேசன் லைக் போனி பெல்விஸாக இருக்கும். இந்த ஈச் காக்சியல் போன்ஸ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா 3 ஃபியூஸ்டு போன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இலியம், இஸ்கியம் அண்டு பியூபிஸ் அப்படின்ட்டு ஒரு 3 போன் ஜாயிண்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் ஆஃப் ஃபியூஷன் பார்த்திங்கன்னா இலியம், இஸ்கியம் அண்டு பியூபிஸ் பார்த்திங்கன்னா டீப் ஹெமிஸ்பியரல் சாக்கெட் இருக்குது. அடுத்த கலர் தான் அசிட்டபுலம் அப்படிங்கிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் லேட்டர் சர்வீஸ் ஆஃப் த பெல்விஸ் ஏரியாவில் இருக்கும். இது வந்து எதை ரிசீவ் பண்ணுதுன்னா ஹெட் ஆஃப் த ஃபீமரோட ஹெட் ரீஜனை வந்து அதை ரிசீவ் பண்ணும். அது தை பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, தொடை எலும்பு. அடுத்த ஹிப் ஜாயிண்ட் ஹெல்ப் இன் த ஆர்டிகுலேஷன் ஆஃப் த ஃபீமர், தொடை எலும்பு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். வென்ட்ரலி பார்த்தீங்கன்னா த 2 ஹால்ஸ் பெல்விக் கிரிட்டில் மீட் ஆஃப் த பியூபிக் சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஃப்ளோட்டிங் ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ் இருக்கும், குருத்தெலும்பு பகுதியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் இலியம், பூபிஸ், இஸ்கியம் பாருங்கள், அசிடபுலம் ஃபீமர் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் சொல்லலாம். அடுத்து டிபியா பீப்பிள் அப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இலியம் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஃப்ளாரிங் போர்ஷன் சொல்லுவோம். அந்த ஹிப் போனோட அந்த சுப்பீரியர் ரீஜன் சொல்லலாம். ஈச் இலியம் பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் செக்யூர் ஜாயிண்ட் இந்த சேக்ரம் போஸ்டீரியரில் இருக்குது. இஸ்கியம் பார்த்திங்கன்னா ஒரு கருடு பார்பா போனாக இருக்குது. வி ஷேப்டு பியூபிக் போன்ஸ் பார்த்திங்கன்னா அட்டில் ஆன்டிலி அண்டு பப்ளிக் சிம்பஸ்ன்னு சொல்லலாம். இந்த பெல்விஸ் பார்த்திங்கன்னா மேல் பார்த்திங்கன்னா டீப் அண்ட் நேரோ வித் லார்ஜர் ஹெவியர் போன்ஸ் அண்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஷாலோவாக இருக்கும். வைட் அண்டு ஃப்ளெக்சிபிள் நேச்சராக இருக்கும். அண்ட் ஹெல்ப் டியூரிங் த ப்ரெக்னன்சி வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ஹார்மோன்ஸ். ப்ரெக்னன்சியில் அந்த போன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லோயர் லிம்ப் பார்க்குறோம். ஓகே, லோயர் லிம்பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.